பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க தினமும் என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரன்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு அழகான வசனத்தோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். நிறைய நேரங்களில உங்களுடைய நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைப்பீங்க, ரொம்ப எவ்வளோ ஜெபம் பண்ற, எவ்வளோ ஆண்டவரை தேடுற, எவ்வளோ கேட்டுட்டே இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, என்னை எல்லாரும் தள்ளுறாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்றாங்களே, நான் என்ன செய்வேன் அப்படிலாம் நீங்க நினைக்கிறது உண்டு இல்ல? நிறைய நேரம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ ஜெபம் பண்றேன், எல்லா கூட்டத்துக்கும் போறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனா ஒரு மாதிரி நிம்மதியே இல்லை இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில வராத மாதிரி இருக்கிறது அப்படின்னு நீங்க துக்கத்தோடு கவலையோடு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்கனாக்கா, ஒரு அருமையான ஒரு போஷனை கர்த்தர் இந்த நாளில நமக்கு கொடுத்திருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த கெனசரேத் என்ற கடலோரமாக போயிட்டு அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ மீன் பிடித்து இருந்தவங்கலாம் அங்க இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சீமோன் பேதுருடைய அவருடைய போட்ல போயிட்டு ஆண்டவர் உட்கார்றாரு. அவருடைய படகுல போயிட்டு ஆண்டவர் உட்கார்றாரு. உட்கார்ந்து அதை என்ன பண்றாரு, சற்றே தள்ளும்படி அவங்களை கேட்டுக்கொண்டார். கரையிலிருந்து சற்றே அப்படி வெளியே கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா ஆண்டவர் எப்படின்னாக்கா, அவர் சோர்ந்து போயிருந்த சூழ்நிலை யாருக்கும் தெரியாது. அவரு மீனே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருக்கிறாரு, ஒரே துக்கத்தோடு இருக்கிறாரு. அந்த இடத்துல அவரு போயிட்டு பப்ளிக் ஜனங்க கூட பேசுறாரு. பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா, அங்க நிறைய போட்டெல்லாம் இருக்குது. ஏன் ஒன்லி பேதுருவுடைய போட்டை ஆண்டவர் குறிப்பிட்டு வெளியே சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார்? சில நேரங்களில நாம் உலகத்தோடு உலகமா இருக்கும்போது, கவலையோடு கவலையா இருக்கும்போது, கஷ்டத்தோடு கஷ்டமா, எப்ப பாரு ஒரு கண்ணீர், அந்த கண்ணீர் விட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த அப்படியே துக்கமா உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த துக்க பாட்டெல்லாம் கேட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். கர்த்தர் அப்படி இல்ல. உங்க இருக்கிற இடத்துக்கே வந்தாரு பாருங்க. சீமோன் பேதுரு அந்த இடத்துல துக்கத்தோடு, அடே ஒரு மீனும் கிடைக்க மாட்டுது, என்ன செய்யறது, ஒண்ணுமே புரியலையே, எப்படிதான் நம்ம வாழ போறோம், எப்படிதான் இந்த உலகத்துல இருக்க போறோம், இந்த உலகத்துல என்ன ஒண்ணும் புரியலையே, அப்படி கசப்போடு உட்கார்ந்த நேரத்துல கரெக்டா போறாரு பாருங்க ஆண்டவர். இதுல என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அத மறந்துடாதீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல போயிட்டு அந்த போட்ல பர்ட்டிகுலரா அந்த போட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்ல தான் போய் உட்கார்றாரு. அந்த படகுல உட்கார்ந்து சற்றே அதை வெளியில தள்ளுங்க, அந்த போட் எனக்கு வேணும், அதுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண எனக்கு வேணும். சோ நீங்களும் நானுமே கர்த்தருக்கு தேவை. மறந்துடாதீங்க. எப்ப பாரு போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க உங்களுடைய துக்கத்தையும், உங்க கஷ்டத்தையும், உங்க துன்பத்தையும். இவ்வளவு கவலையா இருக்குது, இதை நான் என்ன செய்வேன், அடுத்த 5 வருஷத்துல நான் என்ன செய்வேன், அடுத்த 10 வருஷத்துல நான் என்ன செய்வேன், என் சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய நகைகள், இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகள், என் கணவர், என் மனைவி, இதே நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா என் வியாதி, நம்ம அதை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஃபுல்லாவே நம்முடைய துக்கத்திலேயே அந்த அந்த கவலையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அங்க வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த இடத்துல வரணும், உன்னை சற்றே அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் யோசிங்களேன். இந்த இடத்துல உங்களை சற்றே அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் எதையோ ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமே. அவர் பாருங்க அந்த இடத்துல வந்து அந்த படவையில உட்கார்ந்து அங்க என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் பேசுறாரு, திரளான ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரு அந்த இடத்துல சீமோனை நோக்கி, போதகம் முடிந்த பின்பு சீமோனை நோக்கி வந்த நோக்கமே அதுதான். திரளான ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணாலும் வந்த நோக்கம் யாரோ ஒருத்தருக்கு நான் தேவை என்பதை ஆண்டவர் அறிகிறாரு. சோ ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி ரிஜெக்டட் பீஸா, ஒரு வேண்டாத ஒரு ஆளா நீங்க தள்ளிவிடப்பட்டிருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவர் உங்களை தான் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு விரும்புறாரு. God wants to recognize you. உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த இடத்துல வந்து சீமோனை நோக்கின்னு போட்டுக்குது. 4வது வசனத்துல சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடு என்றார். ஆழத்துல கொண்டு போ, மீனை பிடி, வலையை போடுன்றாரு.
அதுக்கு சீமோனுடைய பதில் என்ன வந்தது? ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. ஆ 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நம்ம கூட நெறைய நேரங்களில, ஆண்டவரே நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவரே நான் எத்தனையோ பாஸ்டர் கிட்டலாம் நான் போயிட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் புரியல ஆண்டவரே. நான் என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டவரே. அதே மாரிதான் நாங்க நைட்டு முழுதும் பிரயாசப்பட்டோம். நம்ம சொல்லலாம், வாழ்நாள் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் நம்மளுடைய பொறுமைய சோதிக்கிற தேவனா இருக்கிறார். கைவிடப்பட்டவங்களா நீங்க இருந்தா கூட, இந்த இடத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தைய கேளுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, "போ, நீ வலைய போடு. நீ வலைய போடுன்றாரு." அந்த வலைய போட்ட உடனே, அந்த அந்த வலைய போடுறாரு. அங்க உம்முடைய வார்த்தையின்படியே நான் ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி நான் செய்றேன். நான் உட்கார்ந்து கவலைப்பட மாட்டேன். நான் உட்கார்ந்து அழமாட்டேன். நான் உட்கார்ந்து இத குறிச்சு, அத குறிச்சு, ஆண்டவரே அதே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஆண்டவரே முடிவெடுங்க. முடிவெடுத்தோம்னாக்கா, காட் ரெகக்னைஸ். நம்மள அங்கீகாரம் குடுக்கிற தேவன், நம்மள காப்பாற்றுகிற தேவன். அங்க போய் புடிச்ச உடனே, அவர் போட்ட உடனே, அங்க போட்டுக்குது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரம்புச்சாம் மீன்கள். அதுல பாத்தீங்கன்னா, அ அதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த 9வது வசனத்துல, அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். எப்படி சொன்னான்னா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். ஆனா என்ன தேடிட்டு வந்திருக்கிறீங்களே. ஒரு பேதுருகிட்ட, ஒரு பாவியான மனுஷன்கிட்ட ஆண்டவர் போறார்னாக்க, ஏன் நம்ம கிட்ட வரமாட்டாரு? நம்ம அந்த விசுவாசத்த ஆண்டவர் மேல விதைக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம், இது எப்ப பாரு அழுதுட்டு இருக்கும். இது எப்ப பாரு புலம்பிட்டே இருக்கும். இது எப்ப பாரு இது வாயில எப்ப பாரு ஒரு நெகட்டிவா தான் வரும். இப்படியெல்லாம் பேசுறவங்க மத்தியில கர்த்தரு நம்மள அவங்களெல்லாம் பிரமிப்பு உண்டாக செய்வார். சோ கர்த்தர் நம்மள என்னைக்குமே நினைத்திருக்கிறார், நினைப்பார். நம்ம இருக்கிற இடத்துக்கே வருவார். கவலையே படாதீங்க. கஷ்டப்படாதீங்க. கண்ணீர் விடாதீங்க. கர்த்தர கூப்பிடுங்க. உங்க பக்கத்துல கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்க வாங்க. என் சூழ்நிலைய மாத்துங்க. என் சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நெறைய நேரங்களிலே நாங்க புலம்பிட்டு தான் இருக்கிறோம். எங்க வியாதிய குறித்து புலம்புறோம். எங்களுடைய கஷ்டங்கள குறித்து புலம்புறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர வச்சு நாங்க ஆண்டவரே கொண்டாடுறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர். நாங்க மறந்துடுறோம். நெறைய பேர் மறந்துடுறாங்க ஆண்டவரே. மறந்துட்டு ஆண்டவரே உங்கள பக்கத்துல கூப்பிட்டுட்டோம் ஆண்டவரே. நீர் சூழ்நிலையே மாத்துகிற தேவன் ஐயா. எவ்வளோ பிரயாசப்பட்டோம். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி புலம்புறவங்க கிட்ட ஆண்டவரே கர்த்தர் இறங்குங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஞாபகப்படுத்துங்க. வியாதியில, கஷ்டத்துல, பண கஷ்டத்துல எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. என் கூட யாரும் பேச மாட்றாங்க. எனக்கு ஃப்ரெண்டே இல்ல. எனக்கு யாருமே இல்ல. ஐ அம் ரிஜெக்டட் பீஸ் என்று சொல்றவங்க ஒருத்தருக்கும் கர்த்தர் பக்கத்துல போய் நிக்க விடமா ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் அநேகர தொடட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த ஜெபம் அவங்களுக்கு ஆறுதலாய் போகட்டும் ஐயா. தூக்கி எடுங்கப்பா. இந்த நிமிஷமே ஆண்டவரே, அவங்க உங்க பக்கத்துல வரட்டும். நீங்க அவங்க பக்கத்துல வாங்க சுவாமி. இந்த நிமிஷமே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அத மாற்றி போட்டு அவங்க பக்கத்துல நீர் வந்து, நீர் இருக்கிறீர் என்ற ஒரு தைரியத்த கொடுங்க சுவாமி. மற்றவங்க எங்கள பார்த்து பிரமிக்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். தேங்க் யூ சோ மச். தொடர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பா இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ.